அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சத்தான சுவையான குழந்தைகள்லேருந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு அரைக்கீரை வச்சு ஒரு பட்டாணி கூட்டு பண்ண போகிறோம். செம்ம டேஸ்டியாக அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம் முதல்ல பச்சை பட்டாணி ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம அதை நல்ல ஒரு நாள் ஊற வச்சு நைட்டு ஊற வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. காலையில் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த அரைக்கீரை நல்லா ஆஞ்சிட்டு அதை நல்ல தண்ணியில் போட்டு அலம்பி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம துவரம்பருப்பு அல்லது பாசிப்பருப்பு இதை ஒரு குக்கரில் வச்சு ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சிடும். வேக வச்சுட்டு நம்ம ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பருப்பு பாதி அளவு வெந்த உடனே இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் அந்த குக்கரில் போட்டு கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு நாம் அலம்பி ரெடியாக வச்சிருக்கிற இந்த அரைக்கீரையை அந்த குக்கரில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி, வத்த குழம்பா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் 6 பேர் தாராளமாக தொட்டுன்னு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இது அந்த குவான்டிட்டியில் நம்ம பண்ணுறோம். இப்போ மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்ல அதை கிளறிட்டு இப்போ நாம் அதை குக்கரை உப்பு எல்லாம் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடறோம். ஒரு 5-6 விசில் விட்டு ரிலீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்காங்க. இந்த மீன் டைம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி அதில் போட்டு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் அதை கட் பண்ணி போடுறோம். ஒரே ஒரு ஸ்பூன் சீரகமும் அதில் நம்ம சேர்த்துட்டு நல்ல மையாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை இந்த கூட்டில் நம்ம கலக்கிறதுக்கு தனியாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் ரிலீஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஒரு 6-7 விசில் விட்டு நம்ம இந்த கீரையை வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த கீரை, பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் விழுதை இதில் கொட்டிடுறோம். தக்காளியும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இப்போது வேக வச்சு வச்சிருக்கிற பச்சை பட்டாணியும் அதனோட நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது இந்த பட்டாணியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கணும். ஒரு நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் பண்ணுறதுக்கு அது சரியாக இருக்கும். ஒரு 12 ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா நல்லா வேக வைக்கும்போது ஒரு 5-6 விசில் விட்டு வேக வைக்கும்போது அது நல்ல மையாக குழஞ்சி வெந்துடும். இப்போ இந்த கீரையோட நல்லா அதில் கலந்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் அதில் கொட்டி நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கீரை கூட்டு தயாராகணும் சாப்பிட்றதுக்கு. கடைசியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு ஒரே ஒரு மிளகாய் வத்தல் போட்டு கூட அதை தாளித்து அதில் கொட்டிட்டிங்கன்னா இந்த கீரை கூட்டு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணிலாம் போட்டிருக்கிறதுனால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சத்தானது கூட. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.